பெரியோர்களே, தந்தை தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் புதுமைகள் நிகழட்டும், புது புது வளர்ச்சிகள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று எங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். தமிழ் மக்களின் கலாச்சாரத்திற்கு ஆதரவானதும் அடிப்படையானதும் ஆக இருப்பது தமிழ்மொழி. தமிழ்மொழிதான் தமிழர்களின் கலாச்சாரம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். யாமறிந்த புலவர்களே, கம்பனைப் போல், உள்ளுவர் போல், இளங்கோவைப் போல் பூமிகளில் யாங்கடனே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. சேமமுற வேண்டுமெனில் பெருமெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்றார் மகாகவி பாரதியார். அவர் சொல்படி அந்த தமிழ் முழக்கம் செய்ய நாம் எல்லோரும் இப்பள்ளியில் கூடியிருக்கிறோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் பெற்ற தமிழ்நாட்டு தமிழ் மொழியை போற்றி வளர்ப்பதற்காகவும் தமிழில் பேச்சுத் திறமையை வளர்ப்பதற்காகவும் இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துகிறோம். இந்த அரட்டை அரங்கம் நன்கு நடக்க அவன் அருளாலே அவன் பால் வணங்கி தமிழ் தெய்வம் முருகனை மனதில் இருத்தி அந்த முருகனையும் ஓம் என்ற சொல்லுக்கும் சப்தத்திற்கும் நாயகனாக இருக்கும் மகா கணபதியும் வழிபடுகிறேன். இந்த அரட்டை அரங்கத்தில் ஒரு அருமையான தளத்தை கொடுத்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற எது தாரக மந்திரம்? கல்வியா, செல்வமா, விடாமுயற்சியா, அதிர்ஷ்டமா அல்லது கடுமையான உழைப்பா? இந்த தளத்தை வாதிக்க இங்கு பல மாணாக்கர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆகவே முதலாக கல்விதான் தாரக மந்திரம் என்று பேச அஸ்வந்தை அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். என் பெயர் அஸ்வந்த். நான் பிரின்சிபல்ஸ் தமிழ் பாடசாலையில் 2ஆம் நிலை படிக்கிறேன். வாழ்க்கையில் பெரும் வெற்றி பெற எது தாரக மந்திரம்? கல்வியா, செல்வமா, விடாமுயற்சியா, அதிர்ஷ்டமா, கடுமையான உழைப்பா? வாழ்க்கையில் வெற்றி பெற இவை அனைத்தும் சற்று முக்கியமானாலும் பெரிதும் காரணமாக இருப்பது கல்விதான். ஏன் இந்த கேள்வியில் கூட கல்விக்கே முதலிடம் வழங்கி உள்ளார்கள். இதிலிருந்தே கல்வித்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் உதவும் என தெளிவாக படித்தவர் அறிவு படைத்தவர். அதனால் என் நண்பர்கள் உடனே பக்கம் வாருங்கள். கற்றது கல்வி நடுவு, கல்லாதது மூல கல்வி என்று அவ்வை பாட்டி கல்வியை பற்றி உணர்த்தி பாடினார். நம்ம என்னதான் படித்தாலும் அது சிறிய அளவே ஆகும். கல்வி அந்த அளவு உயர்ந்தது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தர என்றால் தெய்வ புல்லவர் திருவள்ளுவர். அவ்வை பாட்டி சொன்ன மாதிரி அது சிறிய அளவே படித்தாலும் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அது நன்றாக படிக்கணும். படித்த நல்ல விஷயங்களை பின்பற்ற வேண்டும். நல்லா படிக்கணும், கிளாஸ் பாஸ் ஆகணும், நல்ல கல்லூரியில் சேரணும். அப்போதான் நல்ல வேலையில் இடம்பெற முடியும். கல்விதான் ஒருவரின் வாழ்க்கையை செதுக்குகிறது. கல்வியே ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும் முதல் அடிக்கல் ஆகும்.
வெற்றி பெற கல்விதான் முக்கியம் என்றால் தமிழ்நாட்டின் பழைய முதலமைச்சர் திரு காமராஜர் கல்லூரியில் படித்து பட்டம் பெறவில்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்ததோடு அல்லாமல் இந்திய தேசத்தின் பிரதம மந்திரியாக நியமிக்கும் தலைவராகவும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். அது எப்படி? நம் தேசத்தந்தை காந்தியடிகள் சுதந்திர போராட்ட காலத்தில் தமிழ்நாட்டின் ராஜாஜி மற்றும் சத்யமூர்த்தி அவர்களை முத்தலை இயக்க தலைவர்களாக நியமித்தார். காமராஜர் திரு சத்யமூர்த்தி ஐயாவின் சீடராவார். அவர் பல பெரிய தலைவர்களுடன் பழகும் வாய்ப்பை பெற்றார். எப்பொழுது யார் வாய் கேட்பினும் அப்பொழுது மேற்கொண்டு காண்பது அறிவு. நாம படித்ததை புரிந்து நடக்கணும். அப்படி காமராஜர் பெற்று மிகச் சாதாரண மனிதராக ஒழுக்கத்துடன் அரசியலில் வெற்றி பெற்றார். ஒருவேளை காமராஜர் நல்ல கல்வியை பெற்றிருந்தால் பல மடங்கு செய்திருக்கலாம். ஏன் நீங்க எல்லோரும் நல்லா படித்ததுதானே அமெரிக்கா வந்து நல்ல நிலையில் உள்ளீர்கள். எனவே வாழ்க்கையில் பெரிதும் வெற்றி பெற முறையான கல்வி மிகவும் அவசியம் என்று கூறி விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இல்லை செல்வம்தான் வெற்றிக்கு காரணம் என்று வாதிக்க வம்சியை அழைக்கிறேன். வணக்கம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். என் பேர் வம்சி. எனக்கு 15 வயசு ஆகுது. இந்த அரட்டை அரங்கத்தில் செல்வம் தான் முக்கியம் நான் பேச வந்திருக்கேன். கல்வி தான் முக்கியம்னு அவங்க பேசினாங்க. ஆனால் அந்த படிப்பு படிக்கிறதுக்கு செல்வம் தேவை இல்லையா? இந்தியாவில் ஒரு சாதாரண ஸ்கூலில் ப்ரீகேஜி படிக்கணும்னா 1 to 1.5 லட்சம் ரூபாய் டொனேஷன் கேட்குறாங்க. பெற்றோர்கிட்ட இந்த செல்வம் இருந்தால் தானே அது பாடம் படிக்க முடியும். பசி வந்தால் 10 பறந்துக்கும். பசி போறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? பைசா கொடுத்து சாப்பாடு வாங்குறீங்க. அதனால வாழ்க்கையில் நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் செல்வம் தேவை. ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கனாலும் சமுதாயத்தில் உதவினாலும் பணம் தேவை. வெளிநாட்டில் ஸ்காலர்ஷிப்ல படிக்கணும்னா விமான பயணம் செட்டி வாங்கறதுலேருந்து தங்குறது, ஆராய்ச்சி, புத்தகம், சாப்பாடு, இது எல்லாம் வசதி இருந்தால் தானே ஒரு மாணவன் ஸ்காலர்ஷிப்ல வெளிநாட்டில் படிக்க முடியும். இதனால எல்லாம் பெற்றோர்கள்கிட்ட இருந்தாதான், செல்வம் இருந்தாதான் பெற்றோர்களால் இது பண்ண முடியும். ஒரு குழந்தை பிறக்கும் போது செல்வத்தோடு பிறப்பதில்லை. அதேபோல் ஒரு கோடீஸ்வரர் இறக்கும் போது அந்த கோடியான செல்வத்தை கொண்டு போக முடிவதில்லை. தமிழ்நாட்டில் பிறந்து மிகவும் ஏழ்மையில் வளர்ந்த திரு ராமானுஜர் கணக்கில் மேதையாக வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். அதனால் செல்வம்தான் வெற்றிக்கு முக்கியம் என்று எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. இல்லாரை எல்லோரும் எழுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. அப்படின்னா பணம் இல்லாதவங்கள எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. ஆனா பணம் இருக்கிறவங்கள எல்லாரும் கொடுக்கிற மரியாதையே வேற. வாழ்க்கையில் நீங்க எந்த பண்ணாலும் நல்லதுக்கு பண்ணணும். முக்கியமா செல்வம் இருந்தால் தப்பு பண்ணக்கூடாது. அப்படி தப்பு பண்ணா தன்வினை தன்னை சொல்லும். அரசின் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். அதனால செல்வம் இருந்தால் நல்லதுக்கு பயன்படுத்தணும். எல்லோருக்கும் நன்றான் பணிந்து அவனுள்ளை செல்வருக்கு செல்வம் தகைத்து. செல்வம் இருந்து வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு நான் பேசினாலும் மகாத்மா காந்தி போல அறிவையும் பணிவையும் செல்வமா பயன்படுத்தணும். இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நல்லதுக்கு பயன்படுத்தணும். அதுவே நம்மளுக்கு செல்வம் தான். அதனால வாழ்க்கையில் வெற்றி பெற செல்வம் தான் முக்கியம். நன்றி, வணக்கம். அடுத்து
கல்வியும் இல்லை, செல்வமும் இல்லை, கடுமையான உழைப்புதான் வெற்றியை தரும் என்று பேச விக்ரமை அழைக்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெற கடுமையான உழைப்பு தான் முக்கியம் என்று பேசுகிறேன். இப்போ உழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கிற சிங்கத்தை பார்த்தா ஏழு மணி யாருக்கும் அது கருத்து இல்லை. அதுவே வேட்டையாடு உழைச்சி தான் கம்மியாக முடியாது. மனிதருக்கு சொல்லவே வேண்டாம், உழைக்கிறீங்கன்னா உழைக்கவே வராது. இதே பாடத்தை பாட்டு மூலியமாக பட்டுக்கோட்டை அவர்களே தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி பேர் வாங்காதே. அதனாலதான் திருவள்ளுவரே இளமென்று அசை இருப்பாவின் இளமென்று ரகு இல்லன்னு உழைப்பதை பார்த்து நம்ம பூமிக்காக பார்த்து சிரிக்கிறாங்க. பட்டுக்கோட்டை சொல்லியிருக்காரு பாட்டு மூலியமா உழைப்பு தான் முக்கியம். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு உழைப்பு தான் முக்கியம். அதுவும் மீறி நம்ம சுத்தி இருக்க விலங்குகள் கூட சொல்லுதுங்க உழைப்பு தான் முக்கியம். இப்போ நம்ம பள்ளி தான் முக்கியம் நினைச்சா கூட பள்ளி தான் முக்கியம் நினைச்சா கூட அதோட உழைப்பு இருக்குங்க. பள்ளிக்கு போயிட்டு வந்தா ஒன்றுமே ஏறாதுங்க. பள்ளிக்கு போயிட்டு ஆசிரியர் சொல்றது நல்லா கேட்டு தாங்க உழைச்சி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியும். அதனால தான் சென்னையில் மரீனா பீச்சில் உழைப்புக்காகவே ஒரு சிலை இருக்கு. கல்விக்கு இருக்காத சிலை, செல்வத்துக்கு இருக்காத சிலை. அதனால தான் இருக்கிற எல்லா தலைப்புக்கும் உழைப்பு தேவைங்க. Can I request the audience to keep quiet? The children have worked very hard. They are trying to perform to the best of their ability. So please give them a chance. So please keep quiet and enjoy what the children are trying to say. Please.